சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் என்ன குக்கிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரெட் வச்சு ஒரு க்ரீம் பாயசம் செய்ய போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, முந்திரி பயிறு, பாதாம், பால், சுகர் சிரப் ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருப்போம் ஏற்கனவே. ஓகேங்களா? சுகர் சிரப்பு, க்ரீம் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம். ப்ரெட்டு இதை ரோஸ்ட் பண்ணி நம்ம பாயசம் செய்ய போகிறோம். இந்த ப்ரெட் க்ரீம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம முனாஃபா வீடியோவில் ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? அதில் பார்த்துங்க. இந்த சுகர் சிரப்பும் அதுலேயே இருக்குது. ஓகேங்களா? அதில் செய்யும் போது நம்ம எக்ஸஸாக செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த டிஷ்ஷு செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்க, நம்ம வந்து அடுப்பில் வந்து தவா வச்சுட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் அதில் ரவுண்ட் ஆயில் போட்டுட்டு வந்து ப்ரெட் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை டோஸ்ட் பண்ணிப்போம். பீஸாக ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி, ஒரு ப்ரெட்டை 4 நறுக்கணும். நறுக்கி அதை அப்படியே வந்து இதுமாரி தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ப்ரெட் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? வாங்க வந்து இப்போ நம்ம பாயசம் ரெடி பண்ணலாம். இது வந்து கடாய் வச்சுட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம நெய்யை ஊற்றுறோம். ஓகேங்களா? நெய் ஊற்றியாச்சு. அப்புறம் நெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ அதில் வந்து முந்திரி பயிறு, பாதாம் ப்ளஸ் ஏலக்காய் இருக்கும். அதை வந்து இதில் பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து முந்திரியும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கிறோம். பாருங்கள், கொஞ்சமாக சேஃப்ரான் சேர்த்துக்கிறோம் கலருக்கு, குங்குமப்பூ. பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கலையே க்ரீம் சேர்த்துக்கிறோம். நான் முன்னாடி சொன்னது தான். க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறதுன்னு நம்மளோட குனாஃபா வீடியோவில் இருக்குது. அதில் போய் பாருங்கள் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு வரும். பாருங்கள், இப்போ இது இந்த நம்ம க்ரீம் ஊற்றியாச்சு. அது கூட வந்தீங்கன்னா சுகர் சிரப் ஊற்றிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுடைய ப்ரெட் க்ரீம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம துருவின நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணுறதுக்கு பால் பவுடர் போட்டிருக்கோம். அது கூட கொஞ்சோண்டு மில்க் மேட் சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த பால் பவுடர் கூட கொஞ்சோண்டு நம்ம பாயசத்தை ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பால் பவுடரும் மில்க் மேடும் கரைச்சி வச்சதை ஊற்றிக்கிறோம். ஓகேங்களா? அப்படியே பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? க்ரீம் பாயசம். அதுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் தூக்கி அதில் போட்டுட்டு செஞ்சு வச்சுருக்க பாயசத்தை இதில் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இது பசங்களுக்கு இதேமாரி ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. சிம்பிளான டிஷ் தான். ஓகேங்களா? அப்படியே டிப் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பிள் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.